கூலி திரைப்படம் இந்த வாரம் ஓடிடியில் வெளியாக இருக்கு. இதனைத் தொடர்ந்து திரையில கூலி திரைப்படம் ஒட்டுமொத்தமாக எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கிறது என்பது குறித்தான தகவல் தற்போது கிடைச்சிருக்கு. தமிழ்நாடு, இந்தியா மற்றும் அயல் நாடுகளில் கூலி தனித்தனியே எவ்வளவு வசூல் செஞ்சது என்பது குறித்தான விவரங்கள் இதோ பார்த்துருவோம். அதாவது ரஜினிகாந்த் நடிப்பில் மாபெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான திரைப்படம் தான் கூலி. லோகேஷ் கனகராஜ் ரஜினியை இயக்குகிறார் என்ற தகவல் வெளியானதிலிருந்தே இந்த படத்தின் மீது தனி ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் நிலவியது. என்னதான் லோகேஷோட முந்தைய படமான லியோ சற்று கலவையான விமர்சனங்களை பெற்ற போதிலும் அவரின் அடுத்த படமான கூலி திரைப்படத்திற்கு உச்சகட்ட அளவில் எதிர்பார்ப்புகள் இருந்தது. கூலி ரிலீஸ் ஆகும் வரை அந்த எதிர்பார்ப்பும் எந்த விதத்திலையும் குறையவே இல்லை. நாளுக்கு நாள் எதிர்பார்ப்பு கூடிக்கொண்டே தான் சென்றது. இந்நிலையில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் மத்தியில் வெளியான கூலி கலவையான விமர்சனங்களை தான் சந்தித்தது. ரஜினி ரசிகர்கள் ஒரு பக்கம் படம் நன்றாக இருப்பதாக சொன்னாலும் மற்ற நடிகர்கள், ரசிகர்கள், பொதுவாக சினிமா ரசிகர்கள் ஆகியோரை இந்த படம் பெரிதாக இருக்கலை. லோகேஷ் கனகராஜோட படம் போல இல்லை என்பது தான் பொதுவான விமர்சனமாக இருந்தது. ஆனால் விமர்சனங்களுக்கு நேர் எதிராக இந்த படத்தோட வசூல் அமைஞ்சு வந்தது. முதல் நாளிலே இந்த படம் உலக அளவில் 151 கோடி வசூல் செஞ்சது. முதல் நாளில் அதிக அளவில் வசூல் செய்தது முதல் தமிழ் படம் என்ற பெருமையை கூலி பெற்றது. அதன் பிறகு 4 நாட்களில் 400 கோடி வசூல் செஞ்சு மேலும் ஒரு சாதனையை கூலி நிகழ்த்தியது. ஆனால் அதன் பிறகு இந்த படத்துடைய வசூல் பற்றி எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் இல்லை. இதனால் கூலி வசூல் அவ்வளவுதான், 500 கோடி கூட வசூலிக்காது போன்றதெல்லாம் சில விமர்சனங்கள் செய்து வந்தாங்க. இந்நிலையில் கூலி திரைப்படம் இன்னும் சில தினங்களில் ஓடிடியில் வெளியாக இருக்கும் நிலையில் ஒட்டுமொத்தமாக இந்த படம் திரையில் எத்தனை கோடி வசூல் செய்தது என்பது குறித்து தற்போது தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதன்படி கூலி திரைப்படம் உலகளவில் கிட்டத்தட்ட 550 கோடி முதல் 580 கோடி வரை வசூல் செஞ்சிருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இந்தியாவில் மட்டும் கூலி திரைப்படம் கிட்டத்தட்ட 400 கோடியும், அயல் நாடுகளில் இந்த படம் 150 to 180 கோடியும் என ஒட்டுமொத்தமாக கூலி திரைப்படம் 550 முதல் 580 கோடி வரை வசூலாக இருக்கும் என்று சொல்லப்படுது. இதில் தமிழ்நாட்டில் மட்டும் கூலி திரைப்படம் 180 முதல் 200 கோடி வரை வசூலித்ததா தகவல்கள் வெளியாயிருக்கு. ஆனால் இந்த தகவல்கள் அனைத்தும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத தகவல்கள் இல்லை. இருந்தாலும் கிட்டத்தட்ட இந்த வசூல் நிலவரங்கள் உண்மையாக இருக்கக்கூடும் என்றே சொல்லப்படுது. இந்நிலையில் கூலி திரைப்படத்தோட வசூல் குறித்தும் விமர்சனங்கள் குறித்தும் ரஜினியின் ரியாக்ஷன்ஸ் என்னவாக இருக்கும் என ரசிகர்கள் பேசிட்டு வராங்க. ஒட்டுமொத்தமாக கூலி திரைப்படம் ரஜினிக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததாகவே தெரியுது. எனதான் விமர்சன ரீதியாக இந்த படம் முன்ன பின்ன இருந்த போதிலும் வசூலில் கூலி சக்கப்போடு போட்டது கிட்டத்தட்ட 600 கோடி வரை இந்த படம் வசூலிச்சிருக்கு. ரஜினியோட முந்தைய படமான வேட்டையன் கிட்டத்தட்ட 300 கோடி வரை வசூலிச்சது. இந்நிலையில் கூலி திரைப்படம் அதை விட டபுள் மடங்கு வசூல் செஞ்சிருக்கு. மேலும் கூலி படத்தை தொடர்ந்து மீண்டும் லோகேஷ் கனகராஜோட ரஜினி கூட்டணி அமைக்க இருக்காரு. அதுவும் கமல், ரஜினி இருவரும் இணைந்து அந்த படத்தில் நடிக்க போகிறாங்க. கண்டிப்பாக இந்த படத்துடைய ரிசல்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். 1000 கோடி எதிர்பார்க்கலாம் என ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க.